அக்கா எனக்கும் கொஞ்சம் ஜூஸ் தரீங்களாக்கா? மேடம்க்கு ஜூஸ் கேக்குதா? இந்தா வாங்கிக்கோ. இப்ப எப்படி இருக்கு ஜூஸ்? டேஸ்டா இருக்கா? எங்க போற? இதெல்லாம் யார் சுத்தம் பண்ணுவா? போ, ஒழுங்கு மரியாதை இதெல்லாம் தொடை. மோனிகா, மல்லிகை சாமான்லாம் இப்பதான் வாங்கினேன், அதுக்குள்ளேயே பருப்பு அரிசி எல்லாமே காலி ஆயிடுச்சுமா. எங்க தான் போகுதுன்னே தெரியலையேம்மா. எங்க போகுதுன்னு நான் சொல்றேன். ஏய் இங்க வாடி. எங்க? ஏய் அந்த வெயிட் மிஷின் மேல ஏறி நில்றி. பாத்தியம்மா அவ எவ்வளவு கிலோ ஏறி இருக்கானே? நீ கேட்டியம்மா? அரிசி பருப்பு மளிகை சாமான் எங்க போகுதுன்னு. இப்ப பாத்தீங்களா எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ள தான் இருக்கு. இதுக்கு தான் அவளுக்கு நம்ம ஒரே ஒரு ரொட்டி தான் கொடுக்கணும். இவ்ளோ கொடுத்து. ஆமா ஆமா, இனிமேட்டு அவளுக்கு நான் ஒரு ரொட்டி துண்டு தான் கொடுக்க போறேன். ஏய் இனிமேட்டு நீ அளவா தான் சாப்பிடணும், சரியா? அப்பாவும் போயிட்டாரு, அம்மாவும் போயிட்டாங்க. நமக்கு வேற இந்த ரொட்டி பத்தவே இல்லை. அதனால நம்ம போய் கிச்சன் ரூம்ல இன்னும் கொஞ்சம் ரொட்டி எடுத்துக்கலாம். ஏய் மஞ்சு, இத்திரடி தின்ற அளவுக்கு ஆளாயிட்டியா? வீட்ல ஆறு இல்லாத பார்த்துட்டு நீ திருடி தின்ற. உனக்கு ஒரு ரொட்டி தொண்டு பத்தாதுன்னு இன்னொரு ரொட்டி தொண்டு எடுக்க திருட வந்துட்டியா? இங்க வா, நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன். உக்காரு. ஏய் மோனிகா, அங்க தட்டுல ஒரு ரொட்டி துண்டையும் கூட மிளகாய் துண்டையும் சேர்த்து எடுத்துட்டு வா. இவளுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால, அதுக்கு தான் இப்ப சாப்பிட்டோம். குடு. அம்மா வேணாம்மா, அம்மா இனிமேட்டு நான் இப்படி பண்ண மாட்டேம்மா. அம்மா என்ன விட்டுருங்கம்மா. நீ இன்னும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால, சாப்பிடு சாப்பிடு. மிளகாய் தூளோட வச்சு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அம்மா வாயிடுமா. அம்மா விட்டுருங்கம்மா. அம்மா வேணாம்மா. புடி புடி புடி. சாப்பிடு, நிறைய சாப்பிடு. ஹே மஞ்சு, என்ன பண்ணிட்டு இருக்க? ஜாலியா மேடம் டீ பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உனக்கு டீயும் ஸ்நாக்ஸும் கூட வச்சு தரட்டுமா? ஜாலியா டீ பார்த்துட்டு இருப்பீங்க. ஏய் போடி, கடைக்கு போயிட்டு வாடி. ஏம்மா, இவ்வளவு மல்லிகை சாமான் வாங்குறதுக்கு ஒரு சின்ன பொண்ணை ஏம்மா அனுப்புவீங்க? நீங்கள் வந்திருக்கலாம்ல. ஏன் உங்கள் பெரிய பொண்ணு இருக்காளே, இவ்வளோ அனுப்பியிருக்கலாம்லம்மா. இந்த சின்ன பொண்ணு எப்படிம்மா இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு வருவா? நீங்கள் கொஞ்சம் யோசிக்க தேவையில்லையா? இங்கே பாருங்க, எனக்கு பெரிய பொண்ணு சின்ன பொண்ணுன்னு வேத பாதம்லாம் கிடையாது. ரெண்டு பேரும் எனக்கு சமதான். இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு குடும்பம். ஏய் என்னடி, ஊரில் இருக்கிறவங்களும் போய் எங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கியா நீ? நான் உங்களை குடும்ப பத்திரம்னு சொல்லிட்டு. ஏன் உன்னால் அந்த 2 பேக்கை தூக்கிட்டு வர முடியாதா? நல்லா தின்ன தெரியுதுல்ல. மரியாதை எடுத்து போய் உள்ளே போய் எல்லாத்தையும் அடுக்கி வெடி. மோனிகா,
என்ன நீ எப்போ பார்த்தாலும் மேக்கப் பண்ணிட்டு இருக்க? நீ படிச்ச நான் பார்க்கலையே. அப்பா நான் அதெல்லாம் படிச்சிட்டேன்ப்பா. ஏம்மா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. எப்போ பார்த்தாலும் நல்லா ஃபேஷன் ஷோக்கு போகிற மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்க. நீ படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லையா உனக்கு? மஞ்சுவை பாரு, எப்போ பார்த்தாலும் அவன் புக்கும் கையுமா தான் இருக்கிறா. உன்னை மாதிரி மேக்கப் பண்ணி அவளை நான் பார்த்ததே இல்லை. சும்மா ஒரு வாட்டி நெயில் பாலிஷ் வச்சதுக்கெல்லாம் ரொம்ப பேசுறீங்கப்பா. நான் படிச்சுட்டு தான் இருக்கேன்னு சொல்றேன்ல. ஏங்க அவள் எப்பயும் வச்சதே கிடையாது நெயில் பாலிஷ், எதை இப்போ தான் வச்சா. அதுக்கு போய் நீங்கள் ஃபேஷன் ஷோ அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட பேசுகிற பேச்சா இது? அதெல்லாம் அவள் படிப்பா, அவளை ஃப்ரீயாக விடுங்க நீங்கள். ஏதோ நீ சொல்கிற. அக்காவோட ஹோம்ஒர்க் வர நிறைய இருக்கு. இதை முடிச்சுட்டு தான் நம்மளோட ஹோம்ஒர்க் எழுதணும். நம்ம ஹோம்ஒர்க் மட்டும் எழுதலைன்னா டியூஷன் மிஸ் நம்மளா அடிப்பாங்க. இதெல்லாம் எப்போ எழுதி முடிக்கிறதோ? சீக்கிரமாக எழுதணும். ஐயோ ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? என் டிஷர்ட் இருக்கான்னு பார்த்தேங்க்கா. என் துணியை கழிச்சு போட்டது மட்டும் இல்லாம பொய் வேற சொல்றியா? இல்லக்கா உண்மைதான்க்கா சொல்றேன். என் டிஷர்ட் இருக்கான்னு தான்க்கா பார்த்துட்டு இருந்தேன். முதல்ல இங்க போ. ஏய் நில்லு. ஒழுங்கா இது எல்லாத்தையும் மடிச்சு வச்சிட்டீங்கிறது போ. சரிக்கா நான் எல்லா துணியும் மடிச்சு வச்சிடுறேன். ஹலோ அண்ணே, வணக்கண்ணே. எப்படிண்ணே இருக்கீங்க? சொல்லுப்பா, எப்படி இருக்க? அண்ணே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சரிப்பா நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணே. ஏய் அப்பா வந்துட்டார். சரளா, மோனிகா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன மஞ்சுவை கொடுமை பண்ணுறீங்களா? இல்லையே, நாங்கள் ஒன்றும் கொடுமைப்படுத்தலையே. நீங்கள் அவளை பண்ணுற கொடுமை எல்லாம் எனக்கு தெரியும். நாங்கள் தான் கொடுமைப்படுத்தலன்னு சொல்கிறோம்ல. சும்மா நடிக்காதீங்க. சரளா, இதே நீ மஞ்சுவோட இடத்துல இருந்தனா இந்த மாதிரி ஒரு கொடுமை உனக்கு நடந்திருந்தா உன்னால் தாங்க முடியுமா? அப்பா அம்மாவை திட்டாதீங்கப்பா. பத்தியா, நீ அவ்வளோ கொடுமை பண்ணியும் உனக்காக அவள் பரிந்து பேசுகிறா. இந்த மனசு உனக்கு வருமா? மஞ்சு என்னை மன்னிச்சிடுமா. ஐயோ அம்மா நீங்கள் என்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்காதீங்கம்மா. ஐயோ உன் மனசு யாருக்குமா வரும்?